ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிசல்ட் டேட் சேஞ்ச் ஆகியிருக்கிறத பற்றி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரிசல்ட் டேட் என்ன டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட் May 6 தான் சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இது வரைக்கும் அஃபிஷியலாக வரலை. எந்த அஃபிஷியல் நியூஸுமே வரலை. நிறைய ஸ்டூடெண்ட் இருந்தாலும் இப்போ நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. ஒரு சில சேனலை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்டும் பண்ணுறீங்க, ரிசல்ட் டேட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் வந்துட்டு இருக்குது. அதிலலாம் எந்த டவுட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. May 6 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வரும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னாக்கா 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட்டு May 10 வரும். 11th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் May 14 வரும். இது எல்லாமே இப்போதைக்கு அஃபிஷியலாக இருக்கக்கூடிய டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலாக எந்த டேட்டுமே சேஞ்ச் பண்ணதான் நியூஸ் வரலை. அப்படி வேறு ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.